குலோப் ஜாம் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆச்சி பாக்கெட்டு குலோப் ஜாம் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அந்த கிட்ட வந்துடுங்க. இப்போ நம்ம மாவு கொட்டியாச்சு. அது கூட கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போது பிசு பிசுன்னு ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிரித்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வரணும். அதே போல் இந்த ரவுண்டாக உருட்டுற மாதிரி பழமாக செஞ்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ உருட்டி வச்சுக்கணும். பற்ற வச்சாச்சு. கடாயை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி போமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. இந்த தண்ணியிலே 3 ஏலக்காய் போட்டுங்க. தண்ணி இப்போ சூடாகிடுச்சு. இந்த சர்க்கரையை கொட்டி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடியில் பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. இப்போது நம்மளுக்கு சர்க்கரை பாகு அடியில் இருக்கிற சர்க்கரைலாம் கரைஞ்சி பாகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். பாகு வேறு கடைக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக குட்டி குட்டியாக ஊட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்ச மாவெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஜீராவில் போட்டு அந்த பாவில் சர்க்கரை பாவில் போட்டு கலந்துடலாம்.
எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. பாவில் ஊற போட்டு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ அந்த குட்டி தீனத்துக்காக மாற்றி வைக்கிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாம்.